அடிக்கிறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம் அடிக்கிறாங்க. கொரோனாவில் கணவர் இறந்து போக இரண்டாவது திருமணமும் முற்றிலும் சிக்கலில் முடிந்து போன விரக்தியில் சாலையிலேயே காவல்துறை வாகனத்தை மறித்து இளம்பெண் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சேலம் திருவாக கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளம்பெண் ஆர்த்தி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணன் என்பவரோடு திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் 2 ஆண் குழந்தைகள் இருந்தனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கண்ணன் உயிரிழந்த நிலையில் இரண்டாவது திருமணம் செய்யும் முடிவில் இருந்த ஆர்த்திக்கு புரோக்கர் மூலமாக அமெரிக்க சிட்டிசன் என கூறி அறிமுகமாக இருக்கிறார் MBA படித்த பாஸ்கர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆர்த்திக்கும் பாஸ்கருக்கும் கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்ற நிலையில் 40 வயது என கூறி திருமணம் செய்த பாஸ்கருக்கு உண்மையான வயது 57 என்றும் பாஸ்கருக்கு டாக்டர், என்ஜினியர் என திருமண வயதில் 2 மகள்கள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வயதுதான் இப்படி என்றால் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் என ஆர்த்தியை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. முதல் கணவர் இறந்து போய் இரண்டாவது திருமணம் செய்தால் அதுவும் இப்படி ஆகிவிட்டதே என தினம் தினம் சித்திரவதை அனுபவித்து வந்த ஆர்த்தி கணவன் கொடுமைப்படுத்தியதற்கு தனது உடலில் இருக்கும் தழும்புகளும் காயங்களும் தான் சாட்சி என கண் கலங்கினார். இது அவங்க அந்த ஜாடி, அந்த பூ வீட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்றதுக்காக பூஜாடி வச்சிருக்கோம்ல, அதுல எடுத்து அடிப்பாரு. ஏன்னா அவருக்கு 120, 180 பிரஷர், 190 பிரஷர் சாலிடா எல்லா டாக்டரும் அப்படின்னு டெய்லி டார்ச்சர் பண்றான். பிள்ளைக்கு சோறே போடுறது இல்லை பாருங்க. அன்னைக்கு கழுத்தை கிழிச்சு பிள்ளை தூக்கு போட போய் கதவை உடைச்சு இத்தனை பேர் அப்படி பண்றாங்க. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த போது 10ஆம் தேதி திருமண நாளுக்கு எங்காவது வெளியே செல்லலாம் என ஆர்த்தி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்குமிடையே சண்டை வரவே மகன்களோடு இருந்த ஆர்த்தியை நடுவழியிலேயே இறக்கிவிட்டுவிட்டு பாஸ்கர் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. வாடகை டாக்ஸி பிடித்துக் கொண்டு கணவரை எங்கெங்கோ தேடிய ஆர்த்திக்கு காலையில்தான் தகவல் கிடைத்திருக்கிறது கணவர் முள்ளுவாடி பகுதியில் இருக்கும் லாட்ஜில் இருப்பது. இன்னைக்கு வெட்டிங் டே அப்படின்னு நான் சொன்னேன். சரி எங்கன்னா போலாமான்னு கேட்டதுக்கு அது ஒரு சாக்கா சண்டையை வச்சுட்டு என்ன கிசைல்நேக்கம்பட்டி பைபாஸ்ல இறக்கி விட்டுட்டு இவர் காணா போயிட்டாரு. டாக்ஸில போய் 10:45 வரைக்கும் தொலைனேன். அவர் இங்கதான் இருந்தாரு, எனக்கு தெரியும். கணவன் பாஸ்கரை தேடி மேன்சனிலேயே ஆர்த்தி அமர்ந்திருக்க அங்கு வந்த போலீசார் பாதிக்கப்பட்ட ஆர்த்தியை காவல் நிலையத்திற்கு அழைக்க பின்னர் போலீஸ் வாகனம் முன்பாகவே அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது ஆர்த்தியை அப்புறப்படுத்த முயன்ற பெண் போலீஸ் ஒருவர் அவருடைய அக்காவையும் முடியை பிடித்து தரதரவென பிடித்து இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடிக்கிறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம் அடிக்கிறாங்க. மேன்சனுக்கு வந்த போலீசார் 1 மணி நேரமாக தனது கணவரோடு டீல் பேசியதாக புகார் கூறிய ஆர்த்தி பணம் வாங்கிக் கொண்டு கணவருக்கு ஆதரவாக தன்னை போலீசார் அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். பாஸ்கர் அமெரிக்க வாழ் இந்தியர் என வாயால் கூறியதை மட்டுமே இதுவரை கேட்டிருக்கிறேன் என்ற ஆர்த்தி ஒரு நாள் கூட பாஸ்போர்ட்டை கண்ணில் காட்டியதே இல்லை என்றும் பாஸ்கரின் முதல் மனைவியின் இறப்பில் கூட மர்மம் இருக்கிறது எனவும் அடுக்கடுக்காக புகார் கூறினார். 1 hour இந்த ஃபுட்டேஜ் நீங்க மேன்ஷன் ஃபுட்டேஜ் கூட பார்க்கலாம். சாலிடா 45 மினிட்ஸ் வெளியில வரல. ஆக்சுவலா ஒரு போலீஸ்காரனா என்ன பிரச்சனை 2 பேத்தையும் வச்சுதான் பேசணும். ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு 45 மினிட்ஸ் தரன்னு இழுத்துட்டு போய் அப்படி வன்முறையில ஈடுபட்டாங்க. என்ன அந்த வேன்ல கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சு பின்னாடி எல்லாம் அழுத்தினாங்க. தயவு செய்து இந்த போலீஸை நீங்க தான் கேட்கணும். இது குறித்து விளக்கம் கேட்க பாஸ்கரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தும் முடியவில்லை.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.